மின்ஷா கூப்பிட்ட வர்றது இல்லையா? எல்லாம் சாப்பிட்றாங்க வா. எப்படி இவளுக்கு கொடு. நின்ஷா அம்மாட்ட வாங்கிக்கோ போ. எங்க இருக்கா? இந்தா இருக்கா பாரு. மேலே கீழே இறங்கிட்டு மேலே ஏறு தெரியல. கருப்பெல்லாம் எப்படி வந்தான்? ஏறு மின்ஷா ஏறு. இதில் வச்சு ஏறுவா ஏறு மின்ஷா. வா ஏறு வா. வாடி. வா. பயம் வேற உனக்கு. வா ஏறு வா. இப்படி ஏறு. இந்த கால் வச்சு ஏறுவா. இந்த இதில் ஏறு. வா வா. அப்புறம் எதுக்கு நீ கீழே இறங்குற? ஏறு இதில் ஏறுவா. வா. நான் என்ன பண்ணுறேன் ஓன் கத்துனேனா? ஏறு வா. கை கொடு கை கொடு கை கொடு. கொஞ்சம் எட்டி கை கொடு. எட்டி கை கொடுறா தம்பி. கொஞ்சம் கை கொடுப்பா. இது கொஞ்சம் இறக்குங்கப்பா. கொஞ்சம் வா. ஏறு ஏறு. பிடிச்சிக்க ஏறு ஏறு. கமான் 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 கமான். இங்கே பிடி. இதை பிடி வா. சரி அக்கா கையை கொஞ்சம் பிடி. எட்டி பிடி. இங்கே வா. அக்கா கையை கொஞ்சம் எட்டி பிடி வா. எட்டி பிடி வா. இட்லி வந்துட்டா. எட்டி பிடிங்க. எனக்கு எட்ட மாட்டேன். வா அத்தாவை பிடி. இப்போ வா. சரி இங்கே வா. இது மேட்டு காமிச்சாதான் வரான். வா மின்ஷா பாப்பா இங்கே வா. எட்டி வந்தான் தா. ஒருவேளை உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். நான் தான் பிடிப்பேன்னு நினைக்கிறானோ. வா அக்கா கையை பிடி வா. எட்டு. டேய் உங்கள் அண்ணனை போய் காப்பாற்றுங்கடா. உங்கள் அண்ணனை காப்பாற்ற சொன்னால் இது என்ன விளையாட்டு? என்ன 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க? அவங்கெல்லாம் மேலே அவங்களெல்லாம் கண்ணில் மண்ணை தூவிட்டு 2 பேர் வந்திருக்கீங்க. ஏண்டா இல்லை 2 பேர் மட்டும் எதுக்கு வந்தீங்க? என்ன ரீசன் வர்றதுக்கு? தெரிஞ்சிருச்சு கதவை திறக்கறக்கு. இங்க என்ன தெரியுது? இங்க என்ன தெரியுதுன்னு வந்தா கீழே வந்தீங்கல்ல கருவாப்பையில ஈரமா இருக்கு பிள்ளைக்கு. ஈரத்துல போய் நனைஞ்சிட்டு வந்திருக்கியா? ஒரு ஓட்டத்தை பாரு. இங்க பாரு. ஐயோ இவனு இங்க எல்லாம் பயில வரையாண்டா வெளியில. ஏன் இவங்களும் உடைய விட்டாம கூட்டி. நின்ஷாமா என் தங்கண்டி என் பட்டுப்புல வந்திருக்குதுடி. ஓட்டத்தை பாரு. இங்கே பாரு. ஏய் 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 அக்கா அடிக்க போற. ஆரம்பிச்சிட்டிங்களா? லேய் கருப்பா. இந்த கருவாய் நான் அடி வெளுக்கிறேன் பாரு. சோப்பா உன என்ன பண்ணுச்சு? திமிரு. ஓடு 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 ஓடு. அக்கா விட்டு ஓடு ஓடு ஓடு. சீக்கிரமா ஓடு. ஓடு ஓடு ஓடு. அக்கா விட்டு நின்ஷா தான் பாரு. அத்தா தானே. அத்தா மேல என்ன பயம் அப்படின்னு நிக்கிறது. கேளுங்க என்னடான்னு. படுத்துருக்க சைஸ் பாரு. ஏன்டா அப்பாவே நடிக்கிறல ஒன்னே மிஞ்ச ஆள் இல்ல. தங்கங்களா. ஏ கருத்தவாள் கீழே வா தங்க ஓடியா. கருத்தவாள் வாடா. ஓடியாடா. எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்துட்டானுங்க. ஒருத்த வந்து மேன்ட்டு பின்னாடி எல்லா பையனும் வரையா. இவன் தான் அது. இவர் பாத்தீங்கன்னா அவர் வந்ததுமே அவங்க அத்தா வந்ததுமே அப்படியே ஒரு நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சு அப்படியே ஒரே இடத்துல இல்ல தானே இங்கேயே படுத்துக்கிறதா அப்படின்னு படுத்து ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க எல்லாம் திட்டு வாங்கணுமா, இவர் மட்டும் நல்லவர் மாதிரி ஆக்டிங் கொடுப்பாராம். எங்க போனியா? ஐயோ முன்னாடி வந்து கத்திட்டு இருந்துச்சு. அச்சச்சோ. அப்புறம் போய் ஜன்னல் திறந்தா ஓடியாருது. இங்க எப்படிடா? இலே நீ கியூட்டா இருக்கடா. யாராச்சும் தூக்கிட்டு போயிருவாங்க உனிய. பொழுதானே வந்து மேல இருந்து அம்மான்னு கத்துறது. அப்புறமா வீட்டுக்குள்ள ஒடியாந்துடுறது. கதவு திறக்க தெரிஞ்சுக்கிடுச்சு. அதனால ஒடியாந்துடுறது. டேய் ஐயோ எல்லா பையனும் வந்தானே. சாஷாமா இலே சசக்குட்டி. ஆமா அப்படியே நீ அந்த சந்துக்குள்ள பூந்து போயிருவ பாரு. ஆளு சந்துக்குள்ள எப்படி பாக்குறத பாரு. அந்த சந்துக்குள்ள இவர் பூந்து போயிருவாரு பெரியவர். வா உள்ள வா. எல்லாரும் போய் அவங்க பிறந்த இடம் இந்தவர். இவரோட ராஜ்யம் இது.
இவரோட ராஜ்யம் இதுதான். ஏறி அப்படியே உட்காந்து ஜம்மு கொஞ்சல் பாரு என்னடி தங்கம். சரி வா கொஞ்சுவோமா, என் தங்க பிள்ளை கொஞ்சுவோமா, என் தங்கத்தை கொஞ்சுவோமா. சரி என் பிள்ளைக்கு உடனே கொஞ்சல் வந்துடும். ஓ 2 பையில வந்துட்டாங்களா? மின்னலே ஏன் மின்னலே என்னது என்னது சரி கை இங்கே வச்சுக்கோ, அம்மா கை. சொப்பா ஏ பொட்டேட்டோ, என்ன பொட்டேட்டோ ஏவா கீழே வாடி. என்னடி பெட்டு பிள்ளை, என்னடி 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 எல்லாம் என் தங்க பிள்ளைங்க ஊரா வீட்டுக்குள்ள வந்து கதவை திறக்க தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அவங்களாவும் இதுக்கு முன்னாடி என்னன்னா கதவை திறந்து அவங்களுக்கு வர தெரியாது, நம்ம திறந்து விட்டுட்டு வெளியில நின்று கத்துவானுங்க, நாங்க திறந்து விடுவோம், உள்ள ஓடியாருவானுங்க. இப்ப என்னன்னா கதவை திறந்து பழகிட்டானுங்க, திறந்த செகண்ட் ஓடியாருது மேல. அங்க இப்ப மேல இருக்கிறதே கிடையாது, கதவு அங்க அவங்க தூங்குறத ஓப்பன் பண்ணிட்டோம்னா போச்சு, டைரக்டா வந்து வீட்டுக்குள்ள கதவை திறந்து உள்ள வந்துடுறாங்க. இங்க பாருங்க அம்புட்டு பயில வீட்டுக்குள்ளதான் இருக்கானுங்க. காலையில வந்துட்டு ஒரு ரவுண்டு வந்து போனீங்க, வீட்டுல அம்புட்டு முடி இருந்துச்சு, இப்பயும் வந்திருக்கீங்க. அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன், அப்புறமும் மறுபடி இப்படி செஞ்சீங்கன்னா என்ன செய்யுது சொல்லு. ஏண்டா கருத்த வாழைய ஏண்டி 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 ஏண்டி. நான் வந்து இப்போ இவங்களை கொஞ்ச நாளாக தூக்கல, எனக்கு இப்போ அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜலதோஷம் முடிச்சு பீசிங் வர ஆரம்பிச்சிருது. அதனால இவங்களை நான் தூக்கி மடியில் வைக்கிறது இல்லை, இப்படியே பார்த்துட்டு இப்படியே அவங்கள பேசுகிறேன். அதனாலேயே அவங்களுக்கு என்னை பார்க்கணும் போல இருக்கு, ஒடியாந்துடுறானுங்க கீழே. நடையப்பு நடங்க நடங்க. இங்க பாரு, யாரு இங்க எல்லாம் என்ன செஞ்சாலும் சாசாவோட வேலை என்ன தெரியுங்களா? அங்க வாங்க. சாசாவோட வேலை எவன் எப்படி போனா எனக்கு என்னடா, என் வேலை இதுதான், என்னோட வேலை இதுதான், நான் இங்கதான் வந்து படுத்துக்குவேன்னு சொல்லிட்டு வந்து படுத்துக்கிறது. அவனோட சிம்மாசனம் அதுதான். யாரு எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன வந்துச்சு, நான் என் இடத்துல படுத்துக்கிறேன் பாத்துக்கோங்க அப்படின்னு அவர் படுத்துக்குவாரு. பாலாட்ட தப்பாரு ஆளு. லேய் இந்த மாதிரி நீ மேல போ, மறுபடியும் சோஃபாவை அங்க பாரு அங்க பாரு, சோஃபா தள்ளி கட்டி வெளுத்து கட்டி கொடுங்க. வாட்டர் தப்பு சோஃபா எதுல பண்ணி நான் அடி குடிச்சுக்குங்க. இந்த சோஃபா வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தான் போட்டிருப்போம், நாங்கள் சென்டரா தான் போட்டிருப்போம், இப்படி போட்டிருப்போம், சென்டரா இருக்கும் சோஃபா. இவங்க பரண்டி என்னாச்சுன்னா பின்பக்கம் பாத்தீங்கன்னா சோஃபா அவ்வளோ மோசமா இருக்கு, அதை இப்படி போட்டா அசிங்கமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாவே நாங்க போட்டு விட்டுட்டோம். அங்க இருந்துட்டாங்க, அங்க வேலை செய்யறா. ஏய் வாளு தெரியுது அவ்வளவுதான், எல்லாம் செட்டில்டு. இவன் பாரு மாமா படத்துல அங்க நிக்கிறாருல, அதனால அவன் அங்க உட்காந்துருக்கா. தெரியுமா என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு காலையில நம்ம வீட்டுல இருந்து 3 வீடு தள்ளி அந்த வீட்டுக்கு போய் உட்காந்துருக்கான், எங்களுக்கு தெரியல. அப்புறம் ஆப்போசிட் வீட்டில் இருக்க சிஸ்டர் தான் கூப்பிட்டு அங்கே வேகமாக வந்து சொன்னாங்களாம், அந்த 20 நம்பர் வீட்டில் இருக்கிறாங்க பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லி. அப்புறமா போய் இவர் கூப்பிட வர தெரியல, இந்த வைக்கி பையன் போனால் வர தெரியணும். இவன் வேற க்யூட்டாக இருக்கான், யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நான் என்ன செய்யறது என் பிள்ளைய? ஏண்டா எப்படி ஏறுற என்ன செய்யறேன்னே எனக்கு புரியவே இல்லை. குசி பாரு, இங்க பாருங்க கிச்சனுக்குள்ள பாரு அத்தனை பேரும். அச்சோ உங்களுக்கு தெரியுது பாரு, இந்த இடத்துல தான் நம்ம தூங்கணும், இந்த இடத்துல தான் நம்ம எல்லாம் விளையாடிட்டு இருந்தோன்னு. சரி எல்லாம் கிளம்புங்க, எல்லாம் வீட்டுக்கு போங்க, மேல போங்க. இங்க பாக்குறீங்க எங்கம்மா போ சொல்றீங்க நீ என்ற மாதிரியே அப்பாவே முழிக்கும். இது சரியான கேடி பிள்ளை. போக மாட்டியா நீ? ஏய் நீ போ, வீட்டுக்கு போ, மேல போ. நீ வீட்டுக்கு வேணாம், மேல போனா போ. எப்படி ஆக்டிங் பாருங்க, எல்லா பையனும் என்னை இப்படி பண்ணி தான் என்னை ஏமாத்தி வச்சிருக்கிறது இவனுங்க, தெரியுமா? என்னடா சொல்லும், மேல போலாமா வர்றியா? மேல போலாமா? ஏய் டோரி, அது டோரி தானே, கீழே இருங்க. குசிய போறதுக்கு வாங்க மேல போலாம், வாங்க மேல போலாம், வா முடியா அம்மா போற முடியுங்க வாங்கடா, சீக்கிரம் முடியாங்க.
சூப்பர் சூப்பர், போங்க போங்க நீங்க போனு அந்த கூப்பிட்ட செகண்ட் வரானுங்க எல்லாருமே. உங்களை கூப்பிடாத வந்திருக்கானுங்க மேல. என் பிள்ளைங்க என்னை கூப்பிட தான் மேலே வச்சு நான் மேலே வந்துடுவேன். எல்லாம் மேலே வந்தாங்க, பிள்ளைங்களை தூக்கலை. அதனால் அவங்களுக்கு வந்து அம்மா நம்மளை தூக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கு போல். எனக்கு உடம்பு முடிய மாட்டேங்குதுப்பா, இவங்களை தூக்கி கொஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாளே எனக்கு அந்த தும்மல் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால இவங்களை இப்படியே கீழேயே பார்த்து பார்த்து கொஞ்சிக்கிறேன்னா, அதனால அவங்களுக்கு அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒடியாரானுங்க. கீழே கதவை திறக்கிறது பழகிட்டானுங்க. ஒடியாங்க வந்தாச்சு, எல்லா ரூமுக்கு வந்தாச்சு. சாஷாமா இங்க வா, இங்க பாருங்க, வெளியில கூட்டி போயிருவேன் ஒருத்தர் ஒளிஞ்சிருக்க லட்சணத்தை பாருங்க. டே என்னடி தங்க பிள்ளை, ஏ இந்த இருக்காண்டா. டேய் இங்க பாருங்க, இங்க ஒரு ஆள் ஒளிஞ்சிருக்கிறத அடி வெளுக்க போற பாரு. ஒவ்வொருத்தரையும் மரியாதை கெஞ்சி வாங்க, போவா மேல போலாம் வாங்க. வாடா கருப்பா. இவங்களுக்கு வந்து நான் வந்து என் ஊஞ்சல உட்காரணும், நான் ஊஞ்சல ஆடணும். இப்படியே ஒவ்வொருத்தரும் ஏறி என் கூட அப்படியே ஆடிட்டே இருப்பானுங்க. முதல்ல இவன் வருவான், அப்புறம் கருப்பை, இந்த பெரிய கருப்பை வருவான், அப்புறமா மாஷா வருவான். இந்த 3 பேரும் தான் மாற்றி மாற்றி ஊஞ்சல் ஆடுறதுக்கு வருவானுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி ஆடுறது. இப்போ இவன் போயிட்டானா அடுத்து கருப்பை வருவான், அடுத்து வந்து மாஷா வருவான். அவன் பாரு இவன் உள்ள போகிற போது உள்ளதான் என்னோட ஃபோக்கஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கான். என் ஃபோக்கஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே தான்டா, வெளியில் கிடையவே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கான். ஆனால் இந்த குட்டி கருப்பு பாருங்க, வீட்டுக்குள்ள கியூட்டா ஒளிஞ்சிட்டு இருக்கானாமா, எங்களுக்கு தெரியாம ஒளிஞ்சு அவர் உட்காந்து இருப்பாராமா. நாங்கள் கவுனிக்கவே மாட்டோமா, அப்படி உட்காந்துருக்காரு. ஏறு மேலே ஏறு. வெரி குட் கருப்பா, நீ ஏறு வா, மேலே ஏறி வா. என்ன தூக்கிடணும் இவங்களை, இவனை தூக்கி வச்சுக்கணும், அவனை தூக்கி வச்சுக்கணும், கருப்பனை தூக்கி வச்சுக்கணும், இந்த ஆட்டை தூக்கி வச்சுக்கணும். இவங்களை எல்லாம் நம்ம தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்பனா மட்டும் எங்களுக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கும். தண்ணி குடிக்கிறத பாருங்க, எப்படி தண்ணி செவுத்துல தண்ணி ஒலிக்கிட்டு இருக்கு, அந்த தண்ணியை அவன் குடிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ உடஞ்சி போச்சு இன்னைக்கு, அதுலதான் தண்ணி வெளியே வராம மாமா அரைச்சி வச்சிருக்காங்க. அது போய் தண்ணி குடிக்கிறாரு. அதுல தண்ணி லீக் ஆகுது. நீங்க தான் உடைச்சிங்களா 2 பேரும்? ஏ சிஞ்சு, அவன் பாருங்க என்ன ஐடியா பண்றாங்கன்னு தெரியல. இவங்க சிஞ்சு, அவங்க சிஞ்சு பிள்ளை டாட்டு, சின்ன பிள்ளை. அவங்க 2 பேரும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றத அப்படி கவனமா பார்த்துட்டு இருக்காங்க. சிஞ்சுவை காணன்னு தேடிட்டு இருந்தேன்ல கீழே, எல்லாரும் கீழே வந்தாங்க. சிஞ்சு நீ ஒருத்தி தான் வரல, ஏன் வரல, ஏண்டி குண்டு வரல கீழே வீட்டுக்கு? இவ பெரிய ஆட்டிடியூட் ஆக்கும், சரியான பெரிய ஆட்டிடியூட் காட்டுவேன். பேசினா போது என்கிட்ட வந்து பேசிட்டு வருவேன் அந்த கருவாப்பைய. இந்த குடும்பத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லடா, நாங்கெல்லாம் வேற மாதிரி அப்படின்ற மாதிரிதான் சிஞ்சு. பிள்ளைய டார்ச்சர் பண்ணாதடி பிள்ளைய. சொன்ன உடனே எதுவும் கண்டுபிடிச்சாங்க, உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. நான் உள்ள போறேன் பாருங்க. சத்தமா பேசினா அவனுக்கு தெரிஞ்சிடும், அதனால திறக்க மாட்டான். அதை எப்படி திறக்கிறியான்னு மட்டும் இப்ப பாருங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இவன் தான் எல்லாத்துக்கும், இவன் தான் சொல்லி கொடுக்கறது எல்லாமே இவன் தான் பண்ணிக்கிறது. நல்ல திறப்பான இருக்கும் பேசுறது.